பழைய காலத்தில் கங்கை நதியின் நடுவே ஒரு மர்மமான தீவு இருந்தது. அங்கேதான் ஒரு குழந்தை பிறந்தது, உலகத்தை மாற்றப் போகும் ஆன்மா. மீனவர்களின் மகள் சத்தியவதி, அழகும் புனிதமும் கொண்டவள். ஒரு நாள் மகா ஞானி பராசர முனிவர் அவளை கண்டு தெய்வீக ஈர்ப்பில் மூழ்கினார். ஆனால் சத்தியவதி அஞ்சினாள். என் கன்னித்தனம் போகக்கூடாது, என் கௌரவம் கெடக்கூடாது. அப்போது பராசரர் 2 வரங்களை அளித்தார். இந்த உறவு உலகுக்கு தெரியாது, நீ மீண்டும் கன்னியாக மாறுவாய். மேலும் அந்த தீவை மாயம் மூடி மறைத்தார். அந்த தீவில்தான் பிறந்தார் வேதவியாசர். பிறந்த உடனே வளர்ந்து துறவியாக ஆனவர். உலகின் வேதங்களையும் மகாபாரதத்தையும் எழுதப்போகும் ஆன்மா. ஆனால் அவருக்கு ஒரு சாபமும் இருந்தது. நீ ஒருபோதும் குடும்ப வாழ்வில் நிலைத்திருக்க முடியாது. அதனால்தான் அவர் ராஜ்யங்களை உருவாக்கினார். ஆனால் தானே ராஜாவாக இல்லை. பாண்டவர்கள், கௌரவர்கள் அனைவரின் விதியையும் எழுதினான். ஆனால் தன் விதியை மாற்ற முடியவில்லை. ஒரு தீவில் பிறந்த மனிதன் உலகின் வரலாற்றையே எழுதியவன்.